வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேர்மைக்கும் உண்மைக்கும் முடிவுல எப்பவுமே வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்றத பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல ஒரு வயசான ராஜா அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தார். அவருக்கு அடுத்தபடியா அந்த நாட்டை ஆட்சி செய்யறதுக்கும் நேர்மையா வழி நடத்துறதுக்கும் ஒரு சரியான ஆள் இல்லாம அவர் ரொம்பவே கவலைப்பட்டாரு. அந்த நாட்டுல இருந்த ஒரு இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கையில விதைகளை கொடுத்துட்டாரு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு இந்த விதைகள்ல யாரோட விதைகள் நல்ல வண்ணமயமா வளர்ந்துருக்கும், அவங்களுக்கு இந்த நாட்டை அடுத்து ஆட்சி செய்வதற்கான வாரிசு அந்தஸ்து தரப்படும் சொல்லி அந்த ராஜா அறிவிச்சிடுறாரு. நாட்களும் கடந்துச்சு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு ராஜா எல்லாரையும் அரசவைக்கு வர வச்சாரு. எல்லார் கையிலயும் நல்ல வண்ணமயமான மலர் வளர்ந்திருந்த ஒரு பூச்செடியோட வந்திருந்தாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் வெறும் பூந்தொட்டி மட்டும் தான் கொண்டு வந்தான். ராஜா கொடுத்த விதை அவனோடதுல வளரவே இல்லை. ராஜா எல்லாரையும் வரிசையில் நிப்படி எல்லாத்தையும் பார்த்தாரு. பார்த்து வெறும் பூந்தொட்டி மட்டும் வச்சிருந்த அந்த பையனை பார்த்து, நீதான் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான அடுத்த அதிகாரம் உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னடா அது, ராஜாவோட வார்த்தையை காப்பாத்துற நம்மளெல்லாம் விட்டுட்டு ராஜா கொடுத்த விதைய முளைக்காம வெறும் பூந்தொட்டி கொண்டு வந்தவனுக்கு ராஜா இந்த நாட்டோட வாரிசு உரிமையை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, நான் கொடுத்த விதைகளோ வெறும் போலியான விதைகள், அது சுடுதண்ணியில போட்டு அதோட உயிரை இழந்து வெறும் விதைகள் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன். நீங்க எல்லாரும் என் மேல இருக்க அன்புலையும் என் மேல இருக்க பயத்துலையும் வேற வேற விதைகளை பூந்தொட்டியில போட்டு வளர வச்சு கொண்டு வந்தீங்க. ஆனா இந்த பையனும் உண்மையாவும் நேர்மையாவும் நான் கொடுத்த விதை வளரவே இல்லைன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கான். இந்த இடத்துல உங்களோட அன்பும் பயத்தையும் விட அவனோட நேர்மையும் உண்மையும் தான் இந்த நாட்டுக்கு தேவை சொல்லி இந்த நாட்டோட வாரிசுரிமைக்கான அந்தஸ்து அந்த பையனுக்கு கொடுத்தாரு. இதே தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு, உள்ளத்தால் உள்ளல் அவையுள்ளல், உள்ளத்தால் உள்ளும் உளன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது மனதில் நேர்மை இருப்பவரின் இதயத்தில் உண்மை நிலைத்து இருக்கும், அதுவே நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி.